கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவம் ஒன்றுதான் அன்பு, மன்னிப்பை அதிகமாய் வலியுறுத்துகின்ற ஒரே ஒரு மார்க்கம் என்று சொல்லுவோமானால் அது மிகையாகாது. காரணம் என்ன? ஆண்டவர் தன்னுடைய கட்டளைகளை கொடுக்கும் பொழுதே அன்பைத்தான் முதன்மைப்படுத்தி அந்த கட்டளைகளை தொகுத்ததை நமக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் என்று சொல்லி நம்ம அநேக காரியங்களை பழைய ஏற்பாட்டில் நாம் வாசித்தாலும், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 10 கற்பனைகளையும் அவர் சுருக்கி 2 கற்பனையாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். உன் முழு இருதயத்தோடு கூட, உன் முழு பலத்தோடு கூட உன் தேவனாகிய கடவுளத்தில் அன்பு கூர்வாயாக என்று சொல்லியும், அதற்கு இணையான வேறொரு கற்பனை என்ன? உன்னை போல் பிறரை நேசி என்று சொல்லி கொடுத்த ஆண்டவர் அன்பை பிரதானப்படுத்தின கடவுளைத்தான் நாம் என்ன செய்கின்றோம்? ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு என்ன சொல்லுகிறது? ஒருவனுக்குள்ளாக அன்பு இருக்கும் பொழுது அந்த அன்பானது திரளான பாவங்களை மூடும். ஆம், அன்பு ஒருவர் உள்ளத்திலே இருக்குமானால் மற்றவர்கள் அவர்களுக்கு விரோதமாக என்னதான் தீங்கு செய்திருந்தாலும், எவ்வளவுதான் அவர்கள் துரோகம் பண்ணி இருந்தாலும், எவ்வளவுதான் அவர்களுக்கு விரோதமாக பல காரியங்களை அவர் செய்திருந்தாலும், அன்பு என்ன செய்கிறது? அவருடைய எல்லா பாவத்தையும் பொறுத்து கொண்டு அதை மன்னித்து தொடர்ந்து அவர்கள் மீது அன்பு கூறுகின்ற ஒரு அற்புதமான காரியத்தை உண்டாக்கி தருகிறது. அப்படி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாவற்றுக்கு மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். என அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவரில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? ஊக்கமான அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த அன்பு அதிகமாய் பேசப்படுகிறதே தவிர, ஆனால் செயல்பாட்டில் இருக்கிறதா என்று சொன்னால் அது இன்றைக்கும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. உண்மையாய் அன்பு செலுத்துகின்ற மக்கள் இன்றைக்கு வெகு அதிகமாக குறைந்து விட்டார்கள். தனக்கு நிகராக, தனக்கு சமமாக யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நட்பின் வட்டாரத்தை உருவாக்கி கொள்ளுதல். அது ஒரு வேளை அது ஜாதி சார்ந்ததாக இருக்கலாம், அது பணம் சார்ந்ததாக இருக்கலாம், அந்தஸ்து சார்ந்ததாக இருக்கலாம். அதை தான் முன்னிலைப்படுத்தி இப்படிப்பட்டவர்களோடு கூடத்தான் என்னுடைய பழக்கம் இருக்கும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட மக்களைத்தான் நான் நேசிப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அதிகமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு நாளும் சொல்லவில்லை. இயேசு அவர் அனைவரையும் நேசித்தார். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா இடங்களிலும் சுற்றி இருந்த மக்கள் சொன்னது என்ன தெரியுமா? இவர் பாவியான மனிதரிடத்தில் தங்கும்படி போனார். பாவியான இடத்துல பேசி கொண்டிருக்கின்றார். தன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்று இவருக்கு தெரியாதா? இவர் ஒரு போதகராக இருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவர் பிறரோடு கூட தன்னை இணைத்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய நிலைமையை பார்த்து, இப்படிப்பட்டவரிடத்திலெல்லாம் இவர் பழகலாமா? இவர் ஒரு குருவான ஒரு போதகர் தானே, அல்லது இவர் ஒரு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி கொள்ளுகிறாரே, அப்படி இருக்கும் பொழுது இதோ எங்கள் கண்களுக்கு முன்பதாக இவ்வளவு
பாவம் செய்த ஒரு மனிதனாக இருக்கின்ற இவரிடத்திலே போய் அவர் உறவாடுகின்றாரே என்று குற்றப்படுத்தினார்கள். ஆனால் இயேசுவிற்கு தெரியும், ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதிக ரிலிஜியஸாக மதம் சார்புடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கவே முடியாது. மாறாக அன்பு பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் தனக்கு சமமானவர்களை அல்ல. அவர்கள் எல்லா விதத்திலும் ஒன்றுமில்லாத மக்களாக இருந்தால் கூட அவர்களிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். வாழ்க்கை மிக பயங்கரமான ஒரு வாழ்க்கை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைய காலை நேரத்தில் ஒரு காரியம் நடந்தது. நான் என்னுடைய 2 சக்கர வாகனத்திலே நான் வந்து கொண்டிருந்தேன். ஒரு 50 வயதிற்கு உள்ளாகத்தான் இருக்கும். அவர் யார் என்றே எனக்கு தெரியாது. அவருக்கு ஒரு பக்கம் கை கால் வராமல், வாய் பேச முடியாமல் ஒரு குச்சை வைத்து கொண்டு அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் கை காட்டி வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிற என்னை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார். நான் நிறுத்தின பிறகு அவர் என்னிடத்தில் பேசினார். நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் காசு வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் இருந்து ஒரு சொற்பமான ஒரு காசை எடுத்து நான் கொடுத்தேன். அப்படி கொடுத்த பிறகு என் உள்ளம் மிக வேதனை அடைந்தது. என்ன தெரியுமா, இந்த சின்ன வயது பார்க்கும் பொழுது அவருக்கு மிகவும் வயது குறைவாக இருக்கிறது. 50 வயது மதிக்கத்தக்கவராகத்தான் இருக்கின்றார். ஆனால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு வியாதி வந்து வாழ்க்கை முடங்கி விட்டது. எவ்வளோ குடும்பத்திற்காக ஓட வேண்டியவர், உழைக்க வேண்டியவர், சம்பாதிக்க வேண்டியவர், மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியவர். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கை முடங்கி போய் முன்பின் தெரியாத என்னை பார்த்து உதவி வேண்டும் என்று கேட்கிற நிலைமைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் நமக்கு எவ்வளோ இரக்கம் பாராட்டி இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இவர்கள் எனக்கு தகுதியானவர்களா? இவரிடத்தில் நான் பேசுவதற்கு இவர்கள் எனக்கு தகுதியாக இருக்கிறார்களா? அல்லது இவர்களால் இடத்துல நான் பேசினால் அதனால் எனக்கு என்ன லாபம்? இப்படிப்பட்டவதான எண்ணங்கள் உடையவர்களாக நாம் இருக்கின்றோம். இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் நீங்கள் அன்பு கூறுங்கள். அதுதான் தேவனுடைய பார்வையிலே பிரீதியாக இருக்கும். அப்பொழுது கடவுளும் உங்களிடத்தில் அன்பு கூறுவார். உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். அவர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். மறந்துவிட வேண்டாம், ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுவோம். அதுவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அர்த்தமாகும். கடவுள் தாமே அந்த வார்த்தையின்படியே தொடர்ந்து நாம் அன்பு செலுத்துகிற மக்களாக வாழ கிருபை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.